எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நடந்த யாகத்தில் குருநாதர் சொன்னார், நம்ம யாகங்கள் செய்கிறோம், இல்லாட்டி நீங்கள் வீட்டில் ஹோமங்கள் செய்கிறீங்க. இந்த யாகத்தை விட ஹோமத்தை விட ஒரு சிறந்த சமூக சேவை கிடையாது. ஏன் இது ஒரு சிறந்த சமூக சேவைனா, இந்த யாகம் செய்கிறதுனால சுற்றுப்புற சூழல் தூய்மை அடையிறது, காற்றுல இருக்கிற கிருமிகள் அழியிறது, நாசமாகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவைன் ஸ்மெல் வரும். நீங்கள் ஹோமத்துக்கு வீட்டில் ஹோமம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு மருந்து. அதனால் ஹோமம் செய்கிறது மிகச்சிறந்த சமூக சேவை. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக ஹோமம் செய்கிறதுனால நமக்கு ஆன்மீக வளர்ச்சி, அத்தியாத்மிக் growth நடக்கிறது. நமக்கு தினசரி இறைவனை நம்ம ஸ்துதி பாடும்பொழுது உண்மையாகவே நம்ம மனசறிஞ்சு மனசால் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம ஹோமம் செஞ்சால் நமக்கு டெஃபினட்டாக ஸ்பிரிச்சுவல் growth நிறையா நடக்கும். அதான் குருநாதர் சொன்னார். ஒரு தடவை நான் ஜம்முவில் இருந்தேன். ஜம்முவில் இருக்கும்பொழுது இன்றைக்கி குருநாதரை பார்க்குறதுக்கு ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்க ஜம்முலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி நான் ஜம்முவில் பிரவச்சனம் பண்ணியிருந்தேன் ஆரிய சமாஜத்தில் உட்காந்து. அப்போ நான் மந்திரம் சொல்லும்பொழுது கண்ணை திறந்து பார்த்தா இந்த பொண்ணு என் முன்னாடி உட்காந்துருந்தா. இன்றைக்கி இங்கே வந்திருக்கா ரொம்ப வருஷம் கழிச்சு. இந்த பொண்ணை நான் பார்த்த உடனே ரொம்ப ஆடிட்டேன். கண்ணை மூடி ரொம்ப ஆனந்தமாக மந்திரம் சொல்லியிருந்தா. அந்த மாதிரி தான் நீங்கள் ஹோமம் செய்யும்பொழுது கண்ணை மூடி அந்த மந்திரத்துடைய பாவனை என்ன, அந்த மந்திரத்துடைய அர்த்தம், அந்த ஒவ்வொரு சொல்லோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கிரகிச்சுண்டு ஆவுத்தி போட்டால் மிக மிக சிறப்பான விஷயம். இறைவன்கிட்ட நம்ம அன்பு செலுத்தி நம்ம ஆவுத்தி போடணும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு இன்றைக்கி பிரவச்சனில் சொல்ல, முன்னாடி ஒரு பிரவச்சனில் சொன்னார். எப்படின்னா, ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி, பிறந்த கண்ணுக்குட்டியை அதோடைய அம்மா, சாமவேதத்தில் ஒரு மந்திரம் வரும், அதோடைய அம்மா அந்த தாய் பசு கண்ணுக்குட்டியை நக்கும்பொழுது நக்கி கொடுக்குமா. அப்படியே ரொம்ப ஆசையோடு நக்கி கொடுக்குமா. அந்த மாதிரி அவ்வளோ ஆசையோடு நீ இறைவனை ஸ்துதி பாட வேண்டும்னு சாமவேதத்தில் ஒரு மந்திரம் வரும். அந்த மாதிரி நம்ம ஆவுத்தி போடணும். இது இன்றைக்கி யஜ்யத்தில் சொல்ல, முன்னாடி சொல்லியிருக்காரு குருநாதர். அப்புறம் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வேதத்தை எப்படி உச்சாரணம் செய்யணும், உச்சாரணை எப்படி செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறையா சீக்ரெட் சொல்லி கொடுத்தாரு. அதாவது என்ன சொன்னார்னா, கஷ்டம் கிடையாது, வேதம் ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். 2 நாளில் உச்சாரணை ஈஸியாக கற்றுட்டுடலாம். ஆனால் நீங்கள் டைம் எடுத்து குருநாதர்கிட்ட வரணும், அவர் சொல்கிற விஷயங்களை நீ கேட்கணும், ஈஸியாக கற்றுக்கலாம் உச்சாரணை பண்ணுறது அப்படின்னு சொன்னார். ரிக்வேதத்துடைய முதல் மந்திரத்தில் அக்னிமீடே புரோஹிதம்னு வரும்பொழுது ஒருத்தர் குருநாதரை பார்க்க வந்தாராம். ஒரு கர்னலோ ஐஏஎஸ் ஆஃபீஸரோ யாரோ ஒருத்தர் வந்தாராம். சாமி, நான் ரிக்வேதம் புத்தகம் வாங்கியிருக்கேன் மார்க்கெட்லேருந்து, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர்கிட்ட ரிக்வேதம் புத்தகம் கொடுத்தாராம். அதில் முதல் மந்திரத்தை குருநாதர் பார்க்கும்பொழுது அக்னிமீடே புரோஹிதம்னு எழுதியிருக்கு. அந்த மந்திரத்தில் அக்னின்னா நாம் அக்னிக்கு பூஜை செய்ய வேண்டும்னு எழுதியிருந்தான் அந்த புத்தகத்தில். அதான் சொன்னாராம் குருநாதர், இது தப்பான புத்தகம், இதை படிக்காத. இங்கே அக்னிமீடேனா இந்த எரியிற ஹோமகுண்டத்தில் எரியிற அக்னி கிடையாது. அக்னிமீடேனா இறைவனுக்காக ஆசைப்படு. அக்னினா இறைவன். ஏன் அக்னி இறைவன்னா அந்த மந்திரத்திலே வருது, யஜஸ்ய தேவம், யாகத்தின் ஞானத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பதால் இறைவன் அக்னி. எரியிற அக்னி உனக்கு யாகத்தின் ஞானத்தை சொல்லிக் கொடுக்காது. எரியிற அக்னி நீ கை வச்சனா கை சுட்டுரும், அதுக்கு தெரியாது நீ அதை இறைவனை பூஜை பண்ணுற, யாகம் பண்ணுறேன்னு தெரியாது. அக்னி ஜடப்பொருள். ஆனால் இந்த மந்திரத்தில் வர அக்னி இறைவன், சர்வவியாபி. இந்த அக்னி, எரியிற அக்னியையும் படைத்த அந்த அக்னியை நாம் பூஜை செய்ய வேண்டும். அவனை நீ இறைவனே சொல்கிறாரு, அக்னி மீடேனா இறைவனுக்காக ஆசைப்படு. குருநாதர் சொல்லும்பொழுது இந்த உலகம் தோன்றும் பொழுது ஒரு மந்திரம் வருது 10வது மண்டலத்தில் ரிக்வேதத்தில். அந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, உலகத்தை நான் படைத்து விட்டேன், படைத்த உடனே எல்லாருக்குள்ளேயும் ஜீவாத்மா போயிடுச்சு, எல்லா மனுஷங்களும் உயிர் வந்துருச்சு. உடனே அவங்களுக்குள்ளே வரக்கூடியது என்னென்னா ஆசை, பசி. சில பேருக்கு பசி, சில பேருக்கு ஆசை வரும், காமம், குரோதம், ஏதோ ஒரு ஆசை. ஸோ குருநாதர் சொல்கிறாரு, அந்த மந்திரத்தில் வருதாம், ரிஷிகள் யாருக்கு 4 ரிஷிகளுக்குள்ளே நான் ஞானத்தை யாருக்கு கொடுத்துட்டேனோ அவங்க அந்த ஆசையை உடனே கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா நம்ம ஆசையில் மாட்டின்ட்டா நம்ம மனித பிறவியில் திருப்பியும் பிறப்பில் மாட்டின்றோம், அதனால் நான் ஆசையை கண்ட்ரோல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. மற்றபடி இந்த உலகம் படைத்த பொழுது எல்லா மனுஷனுக்கும் இயற்கையாகவே உள்ளே ஆசை வரும். ஸோ உனக்கும் ஆசை வரட்டும், ஆனால் அந்த ஆசை இறைவன் மேலே இருக்கட்டும், அந்த ஆசை வேதத்தின் மேலே இருக்கட்டும், அந்த ஆசை அம்மா அப்பா மேலே இருக்கட்டும், அந்த ஆசை
வேதங்களுக்கு சேவை செய்வதற்காக இருக்கட்டும், அந்த ஆசை வந்து அஷ்டாங்க யோக தவம் செய்வதற்காக இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர். அப்புறம் என்ன சொன்னார்னா, எப்போ வந்து ஆசை ரிஷிகள்லாம் வந்து ஆசையை கண்ட்ரோல் பண்ணதுனால இறைவனை உணர்ந்தனர். ஸோ உன்னுடைய ஆசை எப்போ கண்ட்ரோல் ஆகுதோ அன்றைக்கி நீ வந்து பிரம்மத்தை தரிசித்து விடுவாய். ஆசைப்படுவது தான் அப்படின்னு நீ நிச்சயம் பட்டேன்னா இறைவன் மேலே ஆசைப்படு, வேறு எது மேலே ஆசைப்படாத அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்புறம் வந்து யஜஸ்ய தேவம் ரித்விஜம், எல்லா ரித்துக்களிலும், ரித்துனா வந்து சம்மர் சீசன், வின்டர் சீசன், ரெய்னி சீசன், எல்லா சீசன்களையும் பூஜைக்கு உகந்தவன், பூஜிக்க தகுந்தவன் வந்து இறைவன். அந்த பரமேஸ்வரனுடைய பேர் அக்னி. யஜஸ்ய தேவம் ரித்விஜம் ஹோதாரம், நம்ம எல்லாரையும் ரட்சித்து காப்பவன் அந்த பரமேஸ்வரன். இந்த எரியிற அக்னி நம்மளை காப்பாற்றாது, எரியிற அக்னியை படைத்த அந்த இறைவன் நம்மை காப்பாற்றுவான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதனால் வந்து இறைவன் அக்னினா அக்ரிணி, இந்த உலகம் படைக்கப்படாத பொழுது இருக்கும் அந்த பரமேஸ்வரனை நாம் யாகங்கள் மூலமாக, யோகத்தின் மூலமாக, நாம ஜபத்தின் மூலமாக பூஜை செய்ய வேண்டும். அதே மாதிரி வந்து ரிகுவேதத்துடைய கடைசி மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, எல்லாரும் சேர்ந்து வாழுங்க, எல்லாருடைய விசாரணையும் ஒரே விசாரணையாக இருக்கணும், அப்போ தான் வந்து எல்லாருக்கும் முகத்துலேயும் புன்னகை இருக்கும். இன்றைக்கி பிரச்சனைனா நீ ஒரு கடவுள் சொல்கிற, வேற இன்னொருத்த கடவுள் சொல்கிறான், ஒவ்வொருடைய விசாரணும் வேறு வேறு விசாரணை. ஆனால் வேதத்தை வந்து எல்லாரும் கடைப்பிடித்தால் எல்லாரும் ஒரே விசாரணை, எல்லாருக்கும் வேத விசாரணை இருக்கும். விசாரணை திங்கிங். ஸோ அதனால் வந்து அந்த மந்திரத்தில் வருது, கடைசி மந்திரத்தில் வந்து எந்த இறைவனை உபாசித்து ரிஷிகள், தேவர்கள், தேவர்கள்னால் வந்து ரிஷிகள், முனிகள், தபஸ்விகள் வந்து பரபிரம்ம ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கின்றனரோ அந்த பிரம்மத்தை நீயும் உபாசி அப்படிங்கிற மாதிரி இறைவன் வந்து அறிவுரை சொல்கிறார் அந்த மந்திரத்தில். அப்புறம் வந்து இந்திரியங்கள், ஜீவாத்மாவிற்கு வந்து அன்னையின் கர்ப்பத்தில் இறைவன் இந்திரியத்தை கொடுக்குறாருல, அந்த இந்திரியங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து 2 விதமான ஆனந்தத்தை தேடும். ஒன்று வந்து இந்திரிய ஆனந்தம், காமசுகம், காமசுவை, கண்ணுக்கு அழகாக பார்க்கறது, காதுலேருந்து அழகழகான விஷயத்தை கேட்குறது, இந்த மாதிரி சுவையில் மாட்டின்னு இருக்கும் அந்த ஜீவாத்மா. ஸோ குருநாதர் சொன்னார், இந்த சுவையை விட்டு பிரம்மத்தின் சுவைக்கு நீ போகணும். அந்த பிரம்மத்தின் சுவை எப்படி வரும்னா வேதத்தை கேட்டால் தான் வரும். வேதம்னா என்னன்னு தெரியலனா, ஒரு உதாரணம் சொன்னார். குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த உடனே தாத்தா பாட்டி வீட்டில் விட்டீங்க, 30 வருஷம் கழிச்சு அம்மா அப்பா போகிறாங்க, அந்த குழந்தைய வந்து 30 வயசு பையனாக மாறிட்டான், அவன்கிட்ட போய் வந்து நீ அம்மா அப்பா பாசத்தை காட்டினா அவனுக்கு தெரியாது, அம்மா அப்பா யாருன்னு தெரியாது, அவனுக்கு தாத்தா பாட்டியை விட்டு வரமாட்டான். அந்த மாதிரி நீ சின்ன வயசுலேருந்தே வளரும்பொழுது பாகவதம், புராணம், அது இதுன்னு படிச்சுட்டு 30-40 வயசுக்கு அப்புறம் வந்து வேதத்தில் இதுதான் இருக்குதுன்னு சொன்னால் நீ வேதத்தை நம்ப மாட்டே. அதனால தான் சின்ன வயசுலேருந்தே வேத ஞானத்தை கேட்கணும். வேதத்து மேலே ஆசை வச்சா தான் வந்து பிரம்மத்தை பற்றி உனக்கு புரியும், இல்லாட்டி வந்து இந்திரிய சுகத்திலே எப்போதுமே அலைஞ்சிட்டுருப்ப அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்புறம் வந்து சான்ஸ்கிரிட் பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லும்பொழுது குருநாதர் சொன்னார், சான்ஸ்கிரிட்டு ரொம்ப ரொம்ப சுகமான ரொம்ப அருமையான மொழி. ஆனால் சான்ஸ்கிரிட் நாலேஜ் தேவை கிடையாது. வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ்கிரிட் தேவையே கிடையாது. வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு குருநாதர் தேவை, சான்ஸ்கிரிட் தேவை கிடையாது. வேதேன வேதாகன்னு மந்திரம் வரும், வேதத்தின் மூலமாகவே வேதத்தின் ஞானத்தை நீ அறிந்து கொள். சான்ஸ்கிரிட் தேவை கிடையாது, குருநாதர் இருந்தால் போகிறோம். சான்ஸ்கிரிட்டில் வந்து ஏக்குவச்சன், த்விவச்சன், பகுவச்சன், அப்புறம் விபக்தி, இது வந்து பிரதமா விபக்தி, த்விତୀய விபக்தி, திருத்திய விபக்தி, இந்த நாலேஜ் உனக்கு தேவை கிடையாது. அப்படி கற்றுக்கணுன்னா கற்றுக்கோ, பட் அது இல்லைனாலும் நீ இறைவனை அடையலாம், பிரம்மத்தை அடையலாம். குருநாதர் வேணும். ஆனால் குருநாதர் இல்லாமல் வெறும் சான்ஸ்கிரிட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சான்ஸ்கிரிட் இல்லாமல் குருநாதர் மட்டும் இருந்தால் பிரம்மத்தை அடைந்து விடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதனால் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது சான்ஸ்கிரிட் மேலே ஃபோக்கஸ் பண்ணாத, ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நீ வந்து குருநாதர் மேலே ஃபோக்கஸ் பண்ணு, பிரம்மத்தின் மேலே ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்னா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு, 84 வயசாகிடுச்சு. ஒரு வாரமாக எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பட்டு இந்த வயசுலேயும் வைரல் ஃபீவர் வந்து யாரோ சிஷ்யர்கள்லாம் குருநாதரை பார்க்க வந்தாங்க, அதில் இருந்த அந்த வைரஸ் வந்துடுது குருநாதருக்கு. ஒரே சளி, இருமல், தொண்டவலி, ஜுரம் வரலான்னா குருநாதர் சொன்னார், இந்த வயசில் வந்து சரியாயிடுது, 4-5 நாளில் சரியாயிடுது, அது வந்து பெரிய இறைவனுடைய ஆசீர்வாதம். அதனால் வந்து குருநாதருக்கு இந்த வயசுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுடைய கர்த்தவியம் என்னென்னா குருநாதருக்கு நீங்கள் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். நான் ரெஸ்ட் எடுக்க விரும்பலை, நான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் வந்து என்னுடைய தவத்தை வந்து தொடர்ந்துட்டுருப்பேன், நான் யாகங்கள் செஞ்சுட்டுருப்பேன், நான் பஜனம் பாடுவேன். பட் ஆனால் வந்து எனக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கர்த்தவிய கர்மம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார்.
அப்புறம் வந்து ஒரு மந்திரத்தை சொல்லும்பொழுது குருநாதர் சொன்னார், வேதம் வந்து ஸ்துதாமயா வருதா வேது மாதா. வேதம் வந்து நம்மளுடைய அன்னை, வேதம் வந்து அன்னை, ஆச்சாரியர் வந்து தந்தை. தீட்சை வாங்கின பிறகு அந்த வேதம் வந்து நம்மளுடைய அன்னையாக மாறிடுச்சு. அந்த வேத அன்னை நமக்கு எல்லா செல்வத்தையும் கொடுப்பாள், நமக்கு பிரம்மலோகத்தை கொடுத்துருவா. பிரம்மலோகம்னா மோட்சத்தை அருள்வாள். ஸோ அதனால் வந்து வேதத்தையே எப்பொழுதுமே ஸ்துதிப்பாடு. வேதத்தை விட்டுட்டு வேறு எந்த விஷயத்தையும், முக்கியமாக சொன்னார், கோவில் வழிபாட்டுக்கு போய் மாட்டின்றாத. ராமர் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடுன்னு சொல்லிட்டு ராமருடைய புகழ் பாடுறது, கிருஷ்ணருடைய புகழ் பாடுறது வந்து இறைவனுடைய புகழ் பாடுறது கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்புறம் ப்ரஹஸ்பதி ஸ்வஸ்தி, அந்த கடைசி சாம்பவேத மந்திரம் சொல்லும்போது சொன்னார், ப்ரஹஸ்பதினா ப்ரஹபதி, 4 வேதங்களின் தலைவனான அந்த பரமேஸ்வரன் ஸ்வஸ்தி நக, நமக்கு எப்பொழுதுமே வந்து ஆசீர்வாதத்தை அளிக்கட்டும் ஹே பரமேஸ்வரன். அந்த வேண்டுதல் அந்த மந்திரத்தில் எப்படி இறைவன் வந்து உனக்கு ஆசீர்வாதம் அளிப்பார்னா, நீ வேதத்தை உச்சாரணம் செஞ்சு வேதத்தை மூலமாக தினசரி அக்னிஹோத்திரம் செஞ்சாதான் இறைவன் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. குருநாதர் இல்லைன்னா இறைவன் ஆசீர்வாதம் கிடைக்காது. குருநாதர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த உலகத்தில் பிறந்துட்ட மனுஷனா இறைவனை ஸ்துதி பாடவில்லை என்றால் அடுத்த ஜென்மம் 100% உனக்கு மனித பிறவி கிடைக்கவே கிடைக்காது. இது இறைவனுடைய மாற்ற முடியாத நியமம். ஸோ இறைவனை ஸ்துதி பாடு, தினசரி காயத்ரி மந்திரத்தினால இறைவனை ஸ்துதி பாடு, தினசரி வேத மந்திரங்களால் இறைவனை ஸ்துதி பாடு, இறைவனை உபாசி அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்புறம் இந்த உலகம் படைத்த பொழுது யாருக்குமே ஞானம் கிடையாது, வேதம் மட்டுமே ஞானம். அந்த வேத ஞானத்தை ரிஷிகளுக்கு இறைவன் கொடுத்தாரு. அந்த ரிஷிகள் மற்ற மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா யாருக்குமே வேதம் ஞானமே வந்திருக்காது. ஸோ அதனால் வேதம் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். வேதத்தை லைட்டாக எடுத்துக்காத. இன்றைக்கு கூட வேத ஞானத்தை நீ கேட்கணுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ரிஷிகள் கிட்ட போகணும். ரிஷிகளை தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து வேதத்தை வந்து நீ வந்து செவிமடு, வேதத்தில் இருக்கிற ஸ்துதியை வந்து தயவு செஞ்சு திருப்பி 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 கேளு. வேதத்தில் வந்து அக்னே ததாஷ்னு இறைவன் சொல்கிறாரு. இந்த அக்னியில் ஆவுத்தி போட்டால் உன்னுடைய இறைவன் சொல்கிறாரு, அக்னியில் நீ ஆவுத்தி போட்டேன்னா மாயா உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, மிருத்யு இறப்பு கூட உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ வந்து மோட்சம் அடைந்து விடுவாய்னு இறைவன் சொல்கிறாரு. நீ இறைவனுக்கு எதிராக வேலை செய்யாத அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்புறம் நேத்தி வீடியோ வந்து நான் இங்கிலீஷில் போட்டிருந்தேன். சில முக்கியமான விஷயங்கள் பாருங்கள். விஸ்வானி தேவ சவித்தர், இது வந்து என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். தமிழில் சில பேர் இங்கிலீஷ் பார்க்க மாட்டீங்க. விஸ்வானி தேவ சவித்தர் துரிதானி பராசுவ யத் பத்ரன் தன் ஆசுவன் மந்திரம். இதை எத் பத்ரன்னு சொல்லணும், எத பத்ரன்னு சொல்லக்கூடாது. எத பத்ரன்னா எத் அபத்ரன் ஆகிடும். ரொம்ப கேர்ஃபுல்லான மந்திரம். இந்த மந்திரத்தை ரொம்ப கவனித்து சொல்லு. எத் பத்ரன்னா எல்லா நன்மையும் எனக்கு கொடு ஹே பரமேஸ்வரா, வித்யாவை எனக்கு கொடு, எனக்கு வந்து அன்பான உள்ளத்தை கொடு, எனக்கு வந்து நிறைய செல்வங்களை கொடுங்கிறது வந்து எத் பத்ரன். எதபத்ரன்னு சில பேர் சொல்கிறீங்க. எதபத்ரன்னா எல்லா தீமைகளையும் எனக்கு கொடுன்னு அர்த்தம். ஸோ இந்த மந்திரம் சொல்லும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள். இந்த மந்திரம் மட்டும் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், எத் பத்ரன் தன் ஆசுவ. ஸோ அதனால் அந்த மந்திரத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக உச்சாரணை பண்ணுங்கள். நீங்கள் உச்சாரணை பண்ணுற ஆளாக இருந்தால் எத் பத்ரன், எதபத்ரன் கிடையாது, எத் பத்ரன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, குருநாதர் சொன்னார், தமேவ விதித்வாதி மிருத்யுமேதி நானியக பந்தா வித்யதே அயனாய. இந்த வேத மார்க்கத்தை விட்டு வேறு எந்த மார்க்கத்திலும் நாம் இறைவனை அடைய முடியாது. அது மட்டும் இல்லாமல் மரணத்தை வெல்ல முடியாது. வேத மார்க்கத்தை தவிர வேறு மார்க்கமே கிடையாது. மரணத்தை வெல்வதற்கான ஒரே மார்க்கம் வேத மார்க்கம். நான் அந்நிய பந்தானா வேறு பாதையே கிடையாது. ஸோ அதனால் வந்து தினசரி யோகாபியாசம் செய்யுங்க, தினசரி இறைவனின் நாமத்தை ஜபம் செய்யுங்க, தினசரி ஆவுத்தி போடுங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ குருநாதர்கிட்ட போங்க. உனக்கு பாஷை தெரியணும்னு அவசியம் இல்லை, குருநாதர்கிட்ட போங்க, குருநாதர் வேதத்தை சொல்லிக் கொடுப்பாரு. உனக்கு சன்ஸ்கிருத் தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இன்றைக்கும் சொன்னார். அதனால் வந்து தினசரி வேதத்தை கேட்டால், குருநாதர் சொன்னார், கடைசியாக 2 பாயிண்ட் சொல்கிறேங்க. தினசரி வேதத்தை கேட்டால் வரக்கூடிய பாவங்களையும் அந்த வேதம் அழித்துவிடும். வரக்கூடிய கஷ்டங்களை வேதம் அழித்துவிடும். வரக்கூடிய நீ பாவம் செய்யாமல் இருந்து விடுவாய். பாவியாக மாறவே மாட்டேன் தினசரி வேதத்தை கேட்டால். 2வது விஷயம் வந்து, நான் எழுதின புத்தகம் வந்து நான் எழுதினது கிடையாது. குருநாதர் சொல்கிறாரு, எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து டிக்டேஷன் வரும், நான் அதை அப்படியே புத்தகமாக எழுதிட்டேன். எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து இறைவன் சொல்லுவார், இந்த மாதிரி எழுது, இந்த மாதிரி எழுது, இந்த மாதிரி எழுதுன்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நான் சொல்கிறேன், ரொம்ப அருமையான புத்தகம். நானே
நேற்று 2-3 நாளாக படிச்சுட்ருக்கேன். ரொம்ப ஆழ்ந்த சீக்ரெட்ஸ், எல்லா நிறையா வேத மந்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. டீப்பஸ்ட் சீக்ரெட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ குருநாதர் நேற்று சொன்னார், இது புத்தகம் நான் எழுதலை, இறைவன் சொல்ல சொல்ல எழுதப்பட்ட புத்தகம், அது இறைவனுடைய ஞானம், என்னுடைய ஞானம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். ஸோ அதனால் மிருத்யுமதி தராணி, இறப்பை வெல்வதற்கு முயற்சி செய், இல்லாட்டி ஒரு தடவை இறந்து விட்டால் திருப்பியும் மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.